எப்படித்தான் பார்த்து பார்த்து நம்ம ஒயிட் ரைஸ் செஞ்சாலும் கொஞ்சமாவது அது மிச்சமாயிடும். அப்படி மிச்சமான அந்த ஒயிட் ரைஸை நம்மளுக்கு வெறுமனே சாப்பிடவும் பிடிக்காது. அட் த சேம் டைம் அதை ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, குயிக்காக செய்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சாதம் 3 கப் எடுத்திருக்கேன். சூடான சாதம், ஆறுன சாதம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 4 மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இன்றைக்கே நான் 4 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன்னா 3 கப் அளவுக்கு சாதத்துக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கோசும் அந்த மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு சாதம் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டைக்கோசும் முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அது நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய், நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா பொரியறக்குள்ள வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டு, அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெங்காயம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆக தேவையில்லை. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வணக்கினா போதும். அது கூட கருகாப்பில் ஆட் பண்ணி ஒரு 2 ஷாட் பண்ணிவிட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுட்டோட டேஸ்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ நேரம் அழகு குக் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபுட்டோட டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா அந்த ரா ஸ்மெல் போய் ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை ஷார்ட் பண்ணுங்கள், அதாவது வணக்கிக்கோங்க. இந்த ஃபுட்டுன்னு இல்லை, எல்லா ஃபுட்டுக்குமே இப்படித்தான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண உடனேவே நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகி வந்துடும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்லேயே ஹோம்மேடாக பண்ண கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி வெங்காயத்து கூட அது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தான் நீங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக குக் ஆகி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈஸியாக கருகிடும். ஸோ இது நல்லா குக் ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கேபேஜ் அதில் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸை போட்டு அந்த முட்டைக்கோஸும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேபேஜுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தனியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக ஊற்றி ஒரு 3/4 அளவுக்கு முட்டைக்கோஸ் வெந்தா போதும். அது வெந்ததுக்கப்புறம் அது கூட முட்டையை ஆட் பண்ணி முட்டையும் முட்டைக்கோஸும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸில் இதை போட்டாலும் சரி, இல்லை ரைஸ் உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா அதையே தூக்கி இந்த மிக்ஸ்டரில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு ரைஸ் சூடாக எடுத்துருக்கனால அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவை தூக்கி நான் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் ஆறுன ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவை ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க ரைஸை தூக்கி அதில் கொட்டி ரைஸும் கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிரும். இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரெசிபிக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. உங்கள் வீட்டில் சாதம் மிஞ்சி போச்சுன்னா மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஷோராக நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.